நமது உடல் பல்வேறு உறுப்புகளை கொண்டது. அதுபோல தாவரங்களும் இலை, தண்டு, வேர் மற்றும் மலர்கள் ஆகிய பாகங்களை கொண்டுள்ளன. தாவரங்கள் அமைப்பிலும் நிறங்களிலும் வேறுபட்டாலும் அவை ஒரு சில பண்புகளில் ஒத்துள்ளன. அதாவது பெரும்பாலான தாவரங்களின் தண்டு மற்றும் இலைகள் நிலத்திற்கு மேலேயும் அதன் வேரானது நிலத்திற்கு கீழேயும் காணப்படுகின்றன. பூக்கும் தாவரங்கள் 2 முக்கிய பாகங்களை கொண்டுள்ளன. அவை தண்டு தொகுப்பு மற்றும் வேர் தொகுப்பு. இந்த காணொளியில் நாம் வேர் தொகுப்பு பற்றி விரிவாக காண்போம். வேர் என்பது நிலத்திற்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அச்சாகும். வேர்களில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இல்லை. வேர் மூடியானது வேரினுடைய நுனிப்பகுதியில் காணப்படுகிறது. வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் வேர் தூவிகள் ஒரு கற்றையாக காணப்படுகின்றன. வேர்கள் நேர்புவி நாட்டம் உடையவை. தாவரங்களின் வேர் தொகுப்பானது 2 வகைகளாக காணப்படுகின்றன. அவை ஆணிவேர் தொகுப்பு மற்றும் சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பில் முளைவேரானது தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உருவாக்குகிறது. முளைவேர் தடித்த முதல் நிலை வேராக வளர்கிறது. இதில் இருந்து துணை வேர்களான 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை வேர்கள் தோன்றுகின்றன. பொதுவாக ஆணிவேர் தொகுப்பானது இருவித்திலை தாவரங்களில் காணப்படுகிறது. அவரை, மா, வேம்பு போன்றவை ஆணிவேர் தொகுப்பை கொண்ட இருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். சல்லிவேர் தொகுப்பு. தாவரத்தின் கணுவிலிருந்து ஏராளமான மெல்லிய மற்றும் சம பருமனுள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளர்கின்றன. பெரும்பாலும் ஒருவித்திலை தாவரங்களில் சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஒருவித்திலை தாவரங்களான நெல், புல், மக்காச்சோளம் போன்றவை சல்லிவேர் தொகுப்பை கொண்டு காணப்படுகின்றன. வேரின் பணிகள். வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்துகின்றன. மண்ணை இறுக பற்றி கொள்ள உதவுகின்றன. மண்ணில் உள்ள நீரையும் கனிமச் சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்தின் பிற பாகங்களுக்கு அனுப்புகின்றன. சில தாவரங்கள் தான் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன. எடுத்துக்காட்டு கேரட் மற்றும் பீட்ரூட்.